பாரிடத்தில் ஏகுவேன் நான் காதரி. திரித்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய எண்ணம் எப்படி திரும்ப இருக்கும்? என் வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்ல வெளிச்சமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம்? நினைப்போம். அதுதான் எல்லாருடைய எண்ணமும் கூட. நான் தொடங்குகிற எல்லா காரியத்தையும் நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நம்புவோம். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? அந்த உலக பிரகாரமான எல்லா வேலையும் நம்ம செய்வோம். என்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ, எங்கெல்லாம் போக முடியுமோ, யாரையெல்லாம் பார்க்க முடியுமோ என்ன பண்ணுவோம்? எல்லாவற்றையும் இந்த உலக பிரகாரமாக நாம் செய்து முடிப்போம். ஆனால் நாம் என்னதான் தேடினாலும், என்னதான் செய்தாலும், என்னதான் பார்த்தாலும் கூட நாம் நினைத்தவாறு பிரகாசமா இருக்குமா, நல்லா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா, எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிக்க முடியுமா என்று சொன்னா கேள்விக்குறிதான், சொல்ல முடியாது. வேதம் சொல்கிறது, குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் செய்கிறோம், நாம் தேடுறோம், ஆனால் அதனுடைய முடிவு நல்லதாக இருப்பதும் சரி, இல்லாமல் போவதும் சரி, அது கடவுளுடைய சித்தம் மட்டும்தான், அது கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான். யோபின் புஸ்தகத்தில் பார்க்குறோம், யோபுடைய நண்பன் யோபுவிற்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் எப்படியாக சொல்கிறார்? நீர் நிர்ணயிக்கும் காரியம் உமக்கு நிலைவரப்படும், உமது பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்போ இந்த 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது, நீ நிர்ணயிக்கிற காரியம் நிலைவரப்படும், உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். எப்பொழுது? நாம் மனம் திரும்புகிற பொழுது, கடவுளை தேடுகிற பொழுது, கடவுளை தேடி அவருக்குள்ளாக வாழுகிற பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். நாம் யோசிக்கிற காரியம் நிலைவரப்படும். அப்போ இந்த நேரம் முதற்கொண்டு நாம் இந்த விசுவாசத்தில் பிரவேசிப்போம், இந்த நம்பிக்கையில் நம்ம வாழுவோம். நாம் மனம் திரும்பி கடவுளத்தில் திரும்புகிற பொழுது, கடவுளுக்குள்ளாக நாம் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். நாம் செய்கிற எல்லா காரியமும் நிலைவரப்படும். இந்த நம்பிக்கையோடு கூட நாம் தொடர்ந்து ஜீவிப்பதற்கு தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரும் பலப்படுத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். எங்கள் எல்லாருடைய எண்ணம், நான் சந்தோஷமா இருக்கணும், என் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும், நான் செய்கிற எல்லா காரியமும் நிலைவரப்பட வேண்டும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இதற்காக நாங்கள் உலக பிரகாரமாக மட்டுமே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். நீதாமே இந்த நிலையை மாற்றும்படியாக நாங்கள் மனம் திரும்பி உம்மண்டையில் வந்து உமக்குள்ளாக வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாற்றிக்கொள்ள, நாங்கள் செய்கிற எல்லா காரிய நிலைவரமாக இருப்பதற்கு கர்த்தர் உம்முடைய பரிசுத்த ஆவினாலே எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் சொல்லிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற சுவாமி, உண்மையில நம்பிக்கை வைக்கிறோம். நீதாமே எங்களுக்கு வெளிச்சத்தையும் எல்லா காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிலைவரமாக்க வேண்டுமாய் இதை மகன் இயேசுவிடம் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.